योगी राम सूरत कुमारा, जय जय योगी राम सूरत कुमारा। ओ योगी राम सूरत कुमारा, जय जय योगी राम सूरत कुमारा। ओ योगी रामा सूरत कुमार, योगी रामा सूरत कुमार, योगी राम सूरत कुमानी गुरुदेवा, योगी राम सूरत कुमानी गुरुदेव। ப்ரெஷரு சுகர் இல்லை. எனக்கு 2 குழந்தைகள். பகவானுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். நான் ஏதோ வாழ்க்கையை இழந்த தற்கொலை பண்ண வேண்டிய சூழ்நிலையிலே இந்த இதிலே வந்தேன். காரணமாக இருந்தது எனக்கு குருவாகவும், எனக்கு தாயாகவும், எனக்கு சகோதரியாகவும் இருந்து என் பையனிடம் சொல்லியிருந்து, உன் அம்மாவை நான் இப்படி ஒரு இடத்துக்கு போகிறேன், உன் அம்மாவை ஒரு நாள் வர சொல்லு, அதுக்கு திருப்தியாக இருந்தால் அதன் பிறகு வரட்டும். நான் எந்த ஒரு கோயிலுக்குமே போகிறது கிடையாது, வீட்டில் இருந்து தான் தெய்வத்தை கும்பிடுவேன். இருந்தாலும் அம்மா ஒரு நாளைக்கு போ, எனக்கு தாயாகவும் குருவாகவும் எனக்கு உடன்பிறப்பாகவும் இருந்து செஞ்சு வந்த என்னுடைய ஜலஜா அம்மாவுக்கு நான் நன்றியை சொல்லுகிறேன். பெருமளவும் இந்த திருப்பாதத்திலே வந்து அடிபணிவதற்கும், நான் ஓரளவுக்கு சமாதானமாக இருப்பதற்கும் இந்த குரு பகவானுக்கு நான் நன்றியை சொல்லுகிறேன். இருந்தாலும் மிக வேதனையோடு, மிக வருத்தத்தோடு, கடுமையான கண்டிஷனோடு தான் இந்த தெய்வீக ஆலயத்திலே பகவானோடைய சன்னதியிலே நான் வந்து தொழுத மட்டுக்கும் மனசளவிலே நான் மிக சந்தோஷமாகவும், ஓரளவு வாழ்க்கையிலே நிம்மதியாகவும், இனி சாகக்கூடாது, வாழ வேண்டும், மக்களுக்கு அமைதியாக இருந்து காட்ட வேண்டும் என்றுள்ள சூழ்நிலையிலே நான் இந்த பகவானுடைய சன்னதியிலே நான் வந்தேன். திருவாசகம் படிப்பதற்கு முதல் நாள் கொஞ்சம் நேரம் இருந்ததுக்கப்புறம் எனக்கு கடுமையான முதுகு வலி. இரவிலே தூங்கினதுக்கப்புறம் எனக்கு தூக்கமே இல்லை. 2 மணி அளவிலே நான் எழும்பி இருந்து ஒரே கண்ணீரோடு இருக்கிறேன். எனக்கு நடக்க முடியவில்லை, இருக்க முடியவில்லை. நான் வெந்நி போட்டு குறுக்கில் சூடு பண்ணி வெட்டினேன், ஆயில்மெண்ட் போட்டேன். இருந்தாலும் எனக்கு நல்ல வலியாகவே இருந்து, பகவானுடைய சன்னதியில் எனக்கு இனி வர வேண்டுமானாலும் எனக்கு முதுகு வலி குறைய வேண்டும், எனக்கு தூக்கம் வேண்டும் என்று பகவானோட கண்ணீரோடு எழும்பியிருந்து கேட்டேன். அதுக்கப்புறம் பகவான் அண்ணா இருக்க பண்டாரம் சாமியை போல் என்னுடைய முதுகிலே வந்து கீழே ஒரு தடவு, மேலே ஒரு தடவு, அப்படியே தடவி வச்சு விட்டார். அதுக்கப்புறம் 2 மணிக்கு முழித்து இருந்த நான் காலையில் 8 மணி வரையிலும் நான் அமைதியாக தூங்கினேன். அது மட்டுமல்ல, நான் வேலை செய்து கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். அண்டி ஆஃபீஸில் சூப்பர்வைசர் வேலை பார்த்துட்டு இருந்தேன். திடீரென எனக்கு நோய் வாய்ப்பட்டு தான் எனக்கு இந்த நிலைமையில இது வந்தது. எனக்கு கொஞ்சமாவது எனக்கு 1000 ரூபா சம்பளம் கையில் கிடைக்க வேண்டிய எனக்கு ஒரு ஏதாவது ஒரு உதவி செய்ய வேண்டும் பகவானே, நான் அடிமையாக வாழ்ந்து வருகிறேன் அப்படின்னு சொல்லி பகவானிடம் நித்தவும் கேட்பேன். இருந்த போதிலும் பக்கத்தில் சிவன் கோயிலுக்கு போவேன், சாமி தொழுவேன், வருவேன். ஏதோ ஒரு நடப்படம் போல் நடந்துகிட்டே இருந்தேன். எனக்கு வாகனம் யாரும் இறங்க முடியாது. அப்படி உள்ள சூழ்நிலையில் நான் இருந்து வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்போ பக்கத்தில் அரசியல் புரசலாட்டு ஒரு ஆள் சொல்லுது, கோவிலில் கொஞ்சம் தூக்க வேண்டும், சாமிக்கு கொஞ்சம் பணிவிடைகள் செய்ய வேண்டும், 1000 ரூபா கொடுக்கலாம் யாராவது ஒன்றுமான். நான் இந்த வேலை செய்வேன்ன்ற இது இல்லாமல் பகவானோட இதனாலே வாயிலே வந்தது. ஆமாம் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி திரும்ப நான் 1000 ரூபா சம்பளம் வாங்க வேண்டிய சூழ்நிலையில், நான் கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். 1000 ரூபா சம்பளம் வாங்க வேண்டிய சூழ்நிலையிலே, என் குடும்பத்திலே ஒரு பொறுப்பாக ஒரு தாயாக இருந்த பிள்ளைகளை பார்க்க வேண்டிய சூழ்நிலையிலே பகவான் என்னை வழிநடத்தி வருகின்றார். பகவான் என்னைக்கு நீ உன் மனசில் இருக்கக்கூடியது மக்களிடம் சொல்லுன்னு சொல்லிட்டு பகவான் நான் 2 வருஷமாக வந்துட்டு இருக்கேன். நான் எலும்புவேன், சேர்ல இருந்து இரும்பேன். என் பின்காலிலே வந்து முட்டுவது போல ஏதோ ஒரு பட்சி வந்து முட்டுவது போல் தோணும். பின்னாடி பார்த்தா பின்னாடி பெண்கள் தான் இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு சரி, பகவானிடம் சொல்ல வேண்டும், மக்களிடம் சொல்ல வேண்டும். நான் ரொம்ப வாழ்க்கையில் 10 வயசுல என் தந்தை இறந்து எனக்கு 3 சகோதரங்கள்
ரெண்டு தம்பி ஒரு தங்கச்சி எல்லாரும் நான் முன்னின்று ஒரு தாயாக தெய்வமாக தின்னு வளர்த்து நாலா விதமாக 4 குடும்பத்தில் ஆகிட்டோம். உன்னை திருமணம் செய்யவில்லைன்னு சொன்னால் உன்னை நான் இறந்துடுவேன்னு சொல்லி என் சகோதரங்கள் எல்லாம் பிடிச்சி கொடுத்தாங்க. 15 தெய்வம் தந்த 2 பிள்ளைகளும். எனக்கு வாகனம் கொண்டு வருகிற பையன், தெய்வமே எனக்கு இவன் வேண்டாம், எனக்கு பிள்ளைய வளர்க்கவே முடியாது. 2 வயசு ஒரு பொம்பிள்ளை, வயிற்றுலேயே 2 மாதம். அப்பவுமே காட்டில் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு என் புருஷனார் விட்டுட்டு போயிட்டு அவ்வண்ணம் நான் அந்த ஆஃபீஸில் வேலை செய்ய 2 பிள்ளைகளையும் நன்றாக வளர்க்குறேன். பகவானுடைய புண்ணியத்திலே நான் முருங்கை கொம்பை பிடிக்கவில்லை, நான் புளிய கொம்பை தான் பிடித்தேன். பகவான் நீ வாழக்கூடாது, சாகக்கூடாது, நீ இன்னும் உலகத்திலே வாழ வேண்டும் உள்ள உறுதுணையோடு என்னை இந்த திருப்பாதத்தில் கொண்டு சேர்ந்தார். ஜலஜா அம்மாவுக்கு நான் நன்றியை சொல்லுகிறேன். இம்மட்டும் நான் நல்ல ஓரளவுக்கு சுகத்தோடு இருக்கேன். ஓரளவில் 100 நாள் பகவானோட புண்ணியத்தினாலே நான் நல்ல சுகத்தோடு இருக்கிறேன். ஏதாவது வந்து நடக்க வேண்டிய சுகத்தில் இருக்கிறேன். நான் அடுத்து பேச வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறேன். வந்து 9 வருஷம் ஆகுது. நான் 4 வருஷமாயிட்டு வீட்டுக்கு வெளியே வராமல் நடக்க முடியாமல் படுத்த படுக்கையிலேருந்து ஆப்ரேஷன் ஆகி கோமா ஸ்டேஜுக்கு போய் இந்த அளவுக்கு பேசி இருக்கிறதுக்கு நன்றி. ஜலஜாமாவுக்கு நன்றி, பகவானுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி கூறி அறநூலே சொல்லியிருக்காரு. ஒரு முத்து யோகா முத்து உலகமெங்கும் பெருத்த முத்து, யோகமுத்து நாகமுத்து எங்கு முழு முத்தானேர், வையகம் எல்லாம் முத்து வகையறிவார் யாரும் இல்லை, காடெல்லாம் கனத்த முத்து கண்டெடுப்பார் யாரும் இல்லை, சத்துள்ள முத்து அப்பா அது உங்கள் சகல வினை தீர்க்கும் முத்து, முக்தி உண்டு சக்தி உண்டு முனிவரனும் சொல்கிறேன் நான். அதில் முக்தி இருக்கு, சக்தி இருக்கு. நம்பி வரக்கூடிய மக்களுக்கு எல்லாம் இருக்கதான் செய்யுது. அதனால பகவானுக்கு நான் நன்றியை கூறி யோகிராம். அன்பின் வழியில் யார் நடந்தாலும் அவனும் ராமனும் ஒன்று, அழுபவர் கண்களை யார் துடைத்தாலும் அவனும் ராமனும் ஒன்று. யோகிரான் சுரத்குமார், யோகிரான் சுரத்குமார், யோகிரான் சுரத்குமார் மகராசிக்கு ஜெய்கோம் என்று நன்றி கூறி நம்பி வரக்கூடிய மக்களுக்கு பகவான் உறுதுணையாக இருக்கிறார். எந்தெந்த இடத்துக்கு போனாலும் உறுதுணையாக நம்பிக்கையாக கேட்கக்கூடிய காரியங்களுக்கு வழிகாட்டியாக பகவான் இருக்கிறான் என்ற உண்மையே நான் தெரிந்து கொண்டு योगी राम सूरत कुमार जय गुरु